இன்றைய காலகட்டத்தில நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ தினம் தினம் பார்த்தோம்னா, இந்த லிவர் டிஸார்டர் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நார்மலா தான் மேம் இருந்தேன். திடீர்னு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், எனக்கு வந்து லிவர்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. சரி, லிவர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? முக்கியமா ஃபுட் ஹேபிட்ஸ்லயே இத வந்து க்யூர் பண்ண முடியுமா? இல்ல இதற்கான பேசிக் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத சித்தா மெடிசின்ஸ் என்னென்ன எடுக்கலாம்? இது பல பேரோட ஒரு கேள்வியாக இருக்கு. இது நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இது எல்லாமே நமக்கு லிவர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தோம். ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதிகமான டயட் அந்த டயட்லே வந்து பார்த்தோம்னா, அதிகமாக ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கிறது. இதற்கு அடுத்த ஸ்டெப், சரிங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு கல்லீரல் இருக்குது, பொதுவான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன? ஸோ லிவர் ப்ராப்ளமில் இருந்து நான் எப்படி வெளியில் வரலாம்? முக்கியமாக எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது, இதில் இருந்து எப்படி நான் வெளியில் வரலாம்? அதே மாதிரி பார்த்தோம்னா, கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் எனக்கு கரையணும், ஸோ இன்ஃபெக்ஷன் குறையணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் இருக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தினம் தினம் பார்த்தோம்னா இந்த லிவர் டிஸார்டர் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நார்மலாக தான் மேம் இருந்தேன், திடீர்னு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், எனக்கு வந்து லிவரில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. சரி, லிவரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? அப்படி ஒருவேளை நமக்கு லிவர் டிஸார்டர் இருந்துச்சுன்னா என்ன ரீசன்னால் இது வந்திருக்கும்? இதுக்கப்புறம் ஓகே, எனக்கு வந்து இந்த டிஸார்டர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? முக்கியமாக ஃபுட் ஹேபிட்ஸ்லேயே இதை வந்து க்யூர் பண்ண முடியுமா? இல்லை இதற்கான பேசிக் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத சித்தா மெடிசின்ஸ் என்னென்ன எடுக்கலாம்? இது பல பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது லிவர் டிஸார்டர் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் இந்த ஃபேட்டி லிவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம், இது வந்து ஆண்களோ பெண்களோ வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர் எதனால் ஏற்படும்? நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் நடக்கும்பொழுது சரியாக நடைபெறவில்லை, அங்கங்கே நமக்கு வந்து ஃபேட் டெபாசிட் ஆகுதுன்னா ஏற்படலாம். இல்லை நம்ம உடலில் பேசிக்காகவே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, ஃபேட் அதிகமாக இருக்குது, நம்ம வந்து ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை, உடல் பருமன் அதிகரித்து இருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபேட் நமக்கு என்னென்னா அங்கங்கே நம்ம உறுப்புகளில் தேங்க ஆரம்பிக்கும், விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லிவர்லேயோ இல்லை குடல் பகுதி இருக்குது இல்லைங்களா, குடல் பகுதிக்கு முன்னாடி நமக்கு வந்து தேங்க ஆரம்பித்து தான் தொப்பை வருது, பெல்லி ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். இது மெயினாக லோயர் அப்டாமனில், தைஸில், பேக் சைடில், இடுப்பு பகுதியில், வெயிஸ்டில் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஃபேட் டெபாசிட் ஆகிற மாதிரி லிவர் மேலேயும் நமக்கு கொழுப்பு படிமங்கள் ஏற்படுது, ஃபேட்டி லிவர். இது வந்து கிரேட் 1லேருந்து கிரேட் 4 வரைக்கும் நம்ம சொல்கிறோம். அதுவே முக்கியமாக ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுற நபர்களுக்கு, நீண்ட வருடங்களாக நான் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்குமே இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இதனால் நமக்கு ஜாயிண்டிஸ் ஏற்படுறது, லிவர் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி. ஸோ இது வந்து ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட்ஸ், பிலிருபின், இதனோட லெவல் நமக்கு அதிகமாகும் பொழுதும் லிவர் ப்ராப்ளம் ஏற்படுது. இது ஜாயிண்டிஸ் இருந்தால், காமாலை, ஸோ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா லிவரில் ஜாயிண்டிஸ் ஏற்பட்டு அதனாலேயும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அதற்கு அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு லிவரில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே ஸ்கார் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும், லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி பார்த்தோம்னா பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு அது பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கால் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை கால் பிளாடரில் பாலிப்ஸ் இருக்கிறது நிறைய பெண்களுக்கும் நம்ம பார்க்குறோம், ஆண்களுக்கும் இருக்குது. இது நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இது எல்லாமே நமக்கு லிவரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தோம். ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதிகமான டயட் அந்த டயட்லே வந்து பார்த்தோம்னா
அதிகமாக ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கிறது. ஸோ நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, இல்லை ஆயில் ஐட்டம்ஸ் எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலில் ஃபேட்டி லிவரோ இல்லை லிவர் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற நபர்களுக்கும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் கால் பிளாடர் பித்தப்பையில் கற்கள் உருவாவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் ஃப்ளூயிட் கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ ஃப்ளூயிட் கண்டென்ட் இல்லை, நீர்ச்சத்து இல்லைன்னா அங்கங்கே நம்ம உடலில் செக்ரேட் ஆகக்கூடிய விஷயங்களே என்ன ஆகும்னா தேங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த பித்த நீர் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, இது நீர்ச்சத்து இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகி நமக்கு இந்த கால் பிளாடரில் ஸ்டோர் ஆக ஆரம்பித்து கற்களாக மாறுது. கால் பிளாடர் ஸ்டோனாக அது மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பெரும்பாலும் இது பார்த்தோம்னா நமக்கே நல்லா தெரியும். ஸோ சரியாக தண்ணீர் குடிக்காதவங்க, லேட் நைட்டில் ஃபுட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்றவங்க, ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய உப்புச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த பித்தப்பையில் கற்கள் உருவாகுது. சரி, இதற்கு அடுத்த ஸ்டெப், சரிங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு கல்லீரல் இருக்குது, பொதுவான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன? ஸோ லிவரல் ப்ராப்ளமில் இருந்து நான் எப்படி வெளியில் வரலாம்? முக்கியமாக எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, இதிலேருந்து எப்படி நான் வெளியில் வரலாம்? அதே மாதிரி பார்த்தோம்னா கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் எனக்கு கரையணும், ஸோ இன்ஃபெக்ஷன் குறையணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் இருக்குது. ஆனால் அதனோடு சேர்த்து நம்ம ஹோம் ரெமடிஸ் மாதிரி என்ன ட்ரை பண்ணலாம்? வீட்லேயே அதற்கான லிவருக்கு உகந்த, கல்லீரலுக்கு உகந்த மருந்துகள் என்ன, இல்லைன்னா நம்ம உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, நான்வெஜ் எடுக்கக்கூடிய நபராக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையோ கால் பிளாடர் ஸ்டோன் நமக்கு குணமாகிற வரைக்கும் நமக்கு நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக ரெட் மீட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு அடுத்ததாக நீர் சத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், தண்ணீர் நிறைய குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்ணும், ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அதற்கேற்ற மாதிரி மில்லட்ஸ், சிறுதானிய வகைகளை உணவில் சேர்த்துக்கணும். ஸோ ரெட் ரைஸ், அது மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை உணவில் சேர்த்துக்கணும். முக்கியமாக நம்ம உணவு சமைக்கும் பொழுது டீப் ஃப்ரை பண்ணுறது, இல்லை நான் மைக்ரோ ஓவன் வச்சு யூஸ் பண்ணுறேன், குக்கரில் சமைச்சு சாப்பிட்றேன், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் வகைகளை என்ன எடுத்தால் நமக்கு கல்லீரலுக்கு நல்லது, ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்தோம்னா ஒரு 40 நாளுக்காவது இந்த ஜூஸை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கல்லீரலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள், மெடிசன்ஸோட இந்த ஜூஸ் தவறாமல் தினம்தோறும் எடுத்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஃபேட்டி லிவர் இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த ஜூஸ் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகைனா வல்லாரை கீரை. வல்லாரை அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு நினைவாற்றலுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடலில் அனைத்து உறுப்புகளையும், ராஜ உறுப்புகளை முக்கியமாக பலப்படுத்துவதற்கு வல்லாரை நமக்கு பயன்படுது. ஸோ வல்லாரை எடுத்துக்கணும். ஸோ இதனோட பார்த்தோம்னா ஒரு முழு நெல்லிக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஸோ இதை 4ம் சேர்த்து நல்ல ஜூஸ் மாதிரி அரைச்சிடணும். 200 ml அளவுக்கு எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அப்படியே குடிக்கணும். இதில் நம்ம எந்த ஸ்வீட்டும் சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஜூஸ் ஒரு 200 ml அளவுக்கு, அதை வல்லாரை அப்படின்னு சொன்னால் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு முழு நெல்லிக்காய், மஞ்சள், சீரகம் 1/2 டீஸ்பூன் ஒன்று எடுத்து போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 200 ml காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இதனால் பலன்கள்னு பார்த்தோம்னா கல்லீரலுக்கு நல்லது. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள், ஹார்ட்டில் பிளாக் இருக்குங்க, ஆர்ட்ரிஸில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவோ இல்லை நமக்கு அங்கங்கே லிப்போமா மாதிரியான கொழுப்பு கட்டிகள் இருக்குது, முக்கியமாக கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இந்த ஜூஸ் நமக்கு பயன்படுது. இதை தாண்டி சித்த மருத்துவத்தில், அதுவும் நம்ம ட்ரீட்மெண்ட் ரெகுலராக இந்த ஃபேட்டி லிவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான முக்கியமான காயக்கருப்ப மருந்துகள் நிறைய கொடுக்குறோம். இதில் லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான ஒரு மெடிசன் பார்த்தோம்னா அமிர்தவள்ளி கற்பம் மருந்து
மருந்து. ஸோ இந்த கற்ப மருந்தை நம்ம நாள் அளவுப்படி தினம்தோறும் உணவுக்கு முன் 2 வேளை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் கல்லீரல் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.